ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்பாம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சில பார்க்க போகிற டாபிக் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல நம்ம லைக் சாம்பிள் சி ப்ரோக்ராம் சி கோட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம், சில வேரியபிள்ஸ்க்கு நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணோம். ஏ ஈக்குவல் டு 15, பி ஈக்குவல் டு 10, அந்த மாதிரி நம்ம வேல்யூ அசைன் பண்ணோம். நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஈக்குவல் டு சம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நம்ம வேல்யூ அசைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆர்ன்றதுக்கு முன்னாடி இன்டிஜர் இன்ட் இல்லைன்னா ஃப்ளோட் அந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்டா போட்டிருப்போம். அப்போ வந்து நான் ஸ்லைட்டா ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டாபிக்ல நம்ம டேட்டா டைப்ஸ் பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே, ஸோ டேட்டா டைப்னா என்ன, நேம்லே இருக்கு டேட்டா டைப், டேட்டாவோட டைப். அதாவது டேட்டா டைப் ரெஃபர்ஸ் டு த சைஸ் அண்ட் டைப் ஆஃப் டேட்டா அசோசியேட்டட் வித் த வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம எழுத போற ஒரு வேரியபிள்ஸ்க்கு இல்ல நம்ம யூஸ் பண்ண போற ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகுது இல்ல ஹேண்டில் பண்ண போகுது, அப்புறம் வந்து அந்த வேரியபிளுக்கு இல்ல ஃபங்க்ஷனுக்கு மெமரி எவ்வளவு அலோகேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டேட்டா டைப். ஓகே, ஒரு வேரியபிள் ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த ஏன்ற வேரியபிளுக்குள்ள நான் சம்திங் ஸ்டோர் பண்ண போறேன். அது வந்து நம்பரா இருக்கலாம், அதாவது இன்டீஜரா இருக்கலாம். இன்டீஜர்னா நம்பர் 10, 20, 1, 2, 3 அப்படின்னு இருக்கலாம். இல்ல பாயிண்ட்ல இருக்கலாம், 1.5, 2.5 அப்படி சொல்லிட்டு பாயிண்ட் வேல்யூவா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு கேரக்டரா இல்ல ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல கற்போம் சிஎஸ்சி அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல ஏ ஈக்குவல் டு உங்க நேம் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஏன்ற வேரியபிளை நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்கு இந்த டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நம்ம வெறுமனே ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ண முடியாது. அந்த ஏன்ற வேரியபிளுக்குள்ள ஒரு வேல்யூவை நம்ம கொண்டு போறதுக்கு முன்னாடி, ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏ வந்து எந்த டைப் ஆஃப் டேட்டாவை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதுதான் டேட்டா டைப். அது மட்டும் இல்ல, நம்ம எந்த கைண்ட் ஆஃப் டேட்டாவை வாங்கிக்கிறோன்றதை பொறுத்து நம்ம அந்த வேரியபிளுக்கு ஒரு குறிப்பிட்ட மெமரி சைஸை வந்து அலோகேட் பண்ணணும். அப்பதான் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து அதை ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த டேட்டா டைப்ஸை யூஸ் பண்றோம். ஸோ டேட்டா டைப் என்னது? டேட்டா டைப் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் தட் ஸ்பெசிஃபைஸ் வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ ஏ வேரியபிள் கேன் ஸ்டோர். ஏன்னு ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஏன்ற வேரியபிள்ல 1, 2, 3 ஸ்டோர் பண்ணுமா, இல்ல 1.5, 2.5 ஸ்டோர் பண்ணுமா, இல்ல ஏதாவது நேம் கற்போம் சிஎஸ்சி இல்ல உங்க நேம் சம் நேம் ஸ்டோர் பண்ணுமா அப்படின்றது, என்ன டைப் ஆஃப் வேல்யூவை இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்றோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றது இந்த டேட்டா டைப். ஆல்சோ ஹவு மச் மெமரி இட் ஆக்குபைஸ். ஸோ இந்த வேல்யூவை உள்ள ஸ்டோர் பண்ணும்போது அது நம்ம சிஸ்டமோட மெமரியில எவ்வளோ மெமரி எவ்வளோ ஸ்பேஸை வந்து அதை எடுத்துக்கிடுது அப்படின்றதையும் இந்த டேட்டா டைப் மூலமா நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். அப்புறம் வாட் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி பெர்ஃபார்ம்ட் ஆன் இட். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அதை நம்மளால ஆட் பண்ண முடியும். 1 + 2 3 ஆட் பண்ண முடியும். கரெக்டா? அதே இது அந்த இடத்துல நம்பர் இல்லாம நேம் கொடுத்தா நம்மளால ஆட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம இந்த டேட்டா டைப் மென்ஷன் பண்றது மூலமா அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அடிஷன் பண்ண முடியுமா, சப்ட்ராக்ஷன் பண்ண முடியுமா, இல்ல கேரக்டரா இருந்தா 2 கேரக்டர் நம்ம ஜாயின் பண்ண முடியுமா, ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதையும் கிளியரா ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான் நம்ம இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்றோம். ஓகே, டேட்டா டைப் இஸ் லைக் a label that tells the compiler how to interpret the data stored in a variable. சிம்பிள். ஒரு கம்பைலர்கிட்ட நம்ம சொன்னோம், நம்ம ஒரு சி கோட் கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் கம்பைலர் தான் அதை ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த கம்பைலர்கிட்ட இந்த ஏன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டாவை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், அது என்னன்னு எடுத்துக்கணும். இப்போ நான் ஏன்ற வேரியபிளுக்குள்ள சம் வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன், அது இன்டீஜரா நம்பரா இல்ல அது ஒரு ஸ்ட்ரிங்கா அப்படின்றது எப்படி நீ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைலருக்கு எப்படி புரிய வைக்கிறோம்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப்பை அசைன் பண்றது மூலமா புரிய வைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த டேட்டா டைப்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜரா வந்து 3 ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. பிரைமரி டேட்டா டைப்ஸ், derived data types, user defined data types. ஸோ இந்த பிரைமரி டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்கு, இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், கேரக்டர், வாய்ட். ஓகே, derived data types என்ன இருக்கு, அரேஸ், பாயிண்டர்ஸ். user defined data typesல ஸ்ட்ரக்சர், யூனியன், எனுமரேஷன். இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போது பிரைமரி டேட்டா டைப்ஸ். ஏன் அப்படின்னா நம்மளோட சிலபஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் இருக்கு. பிரிமிட்டிவ்னா ஒன்றும் இல்லை, பிரைமரி.
ஸோ இந்த பிரைமரி டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கனால நம்ம இதுல இருக்க இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், கேரக்டர், வாய்ட் இதுல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த டெரைவ் டேட்டா டைப்ஸும் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸும் அவங்க சிலபஸ்ல அவாய்ட்லாம் பண்ணல, அதை வந்து லேட்டரா வச்சிருக்காங்க. ஏன்னா இது ரெண்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அரேஸ், பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர், யூனியன், எனுமரேஷன் அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து புரியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா நமக்கு எதெல்லாம் பிரைமரி, எதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூனிட்ல வச்சுட்டு ரிமைனிங் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை பின்னாடி இருக்க யூனிட்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பின்னாடி இருக்க யூனிட்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது போக போக அந்த வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ நம்ம பிரைமரி டேட்டா டைப்ஸ்ல இருக்க டைப்ஸ் ஆஃப் டேட்டா மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த பிரைமரி டேட்டா டைப்ஸ்லயே நம்ம பார்த்தோம். இதுல 4ஆ பிரிச்சிருக்கோம் கரெக்டா. இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், கேரக்டர், வாய்ட். இந்த டயக்ராம் நீங்க பாருங்க. இதை வந்து இன்னும் நம்ம ஃபர்தரா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேயா. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி டேட்டா டைப்ன்றது அதுக்குள்ள இன்டெகிரல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்டெகிரல் டைப்னா என்னது? ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றத இன்டெகிரல் டைப். ஸோ இன்டெகிரல் டைப்ன்றது இந்த ஹோல் பாக்ஸ். இந்த இன்டெகிரல் டைப்குள்ள என்னெல்லாம் இருக்கு? இன்டீஜர் இருக்கு, கேரக்டர் இருக்கு. ஓகே, இன்டெகிரல் போட்டிருக்கோம், இன்டீஜர்னு போடல. ஸோ இன்டெகிரல்னா ஒன்றும் இல்லை, நம்மளால நம்பரும் ஸ்டோர் பண்ண முடியும், பிளஸ் அட் த சேம் டைம் கேரக்டர் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது இன்டெகிரல். அதுக்குள்ளதான் ரெண்டு செப்பரேஷன் இருக்கு, இன்டீஜர், கேரக்டர். ஸோ இன்டீஜர்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர். அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதை வந்து ரெண்டா எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம்னா சைன்டுன்னு இருக்கு, அன்சைன்டுன்னு இருக்கு. ஓகேயா. சைன்ல வந்து இன்ட், ஷார்ட் இன்ட், லாங் இன்ட். அன்சைன்ல அன்சைன்ட் இன்ட், அதே தான் இது சைன்டு, இது அன்சைன்ட். அன்சைன்ட் இன்ட், அன்சைன்ட் ஷார்ட் இன்ட், அன்சைன்ட் லாங் இன்ட். இந்த பக்கம் கேரக்டர் பார்த்தோன்னா என்ன இருக்கும்? இங்கேயும் 3 இருக்கு, கேர், சைன்டு கேர், அன்சைன்டு கேர். ஓகேயா. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டெகிரல் டைப். அடுத்ததை நம்ம கீழே பார்க்குறோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்னு ஒன்று இருக்கு. அதுல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு, ஃப்ளோட், டபுள், லாங் டபுள் அப்படின்னு இருக்கு. லாஸ்டா நமக்கு வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து பிரைமரி டேட்டா டைப்ஸ் அல்லது பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல இருக்க டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ நம்ம இதுக்கு இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர் டைப்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 போயிட்டே இருக்கலாம். அதாவது பாயிண்ட்ல வரக்கூடாது. ஓகேயா. ஹோல் நம்பர்னா நமக்கு தெரியும், நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் 1 2 3 சம்திங் போயிட்டே இருக்கலாம். பட் 1.2 3.2 அந்த மாதிரி பாயிண்டா வரக்கூடாது. ஓகேயா. ஸோ இந்த இன்டிஜர் டைப்ஸ்ல பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, நெகட்டிவ் டைப்ஸும் வரலாம். -1 -2 -3 அப்படின்னு வரலாம். ஓகேயா. The size of the integer that can be stored depends upon the compiler. ஸோ நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து டேட்டா டைப் எதுக்கு யூஸ் பண்றோம்? நாம வந்து ஒரு வேரியபிள்ல என்ன என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோன்றது மட்டும் இல்ல, என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கு எவ்வளவு மெமரி இருக்கு, ஐ மீன் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு வேல்யூ நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும்ன்றதையும் டிஃபைன் பண்றதுக்கு தான் இந்த டேட்டா டைப் யூஸ் பண்றோம்னு சொன்னோம். ஓகே. ஸோ ஒரு இன்டீஜர் அப்படின்னா நம்ம இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்றப்போ அந்த இன்டீஜருக்குள்ள எவ்வளவு வேல்யூ நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இதுல என்ன சொல்ல வரும்? that can be stored depends upon the compiler. அதாவது நம்ம யூஸ் பண்ற டைப் ஆஃப் கம்பைலர் பொறுத்து அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த சைஸ் வந்து மாறும் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ இதுல நான் என்ன போட்டிருக்கேன், நம்ம யூஸ் பண்ற கம்பைலர் வந்து 16-bit கம்பைலர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுல இருந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்? -32,768ல இருந்து +32,767 வரைக்கும் நம்ம 16-bit கம்பைலர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது 32-bit கம்பைலர்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா -2 பில்லியன் சம்திங்ல இருந்து +2 பில்லியன் சம்திங் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்க உங்க சி ப்ரோக்ராம ஒரு டூல்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற கம்பைலர் 16 பிட்டா 32 பிட்டா என்ன பிட்டுன்றத நம்ம ஃபர்ஸ்டே ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். இன்ஸ்டால் பண்ணும்போதே ஃபைன் பண்ணிக்கணும். அப்போதான் நாம கொடுக்குற டேட்டா டைப்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது எவ்வளவு மெமரி அலோகேட் ஆகுது அப்படின்றது நம்ம தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கம்பைலர் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற கம்பைலர் 16 பிட்டா 32 பிட்டான்றதை ஃபர்ஸ்டே ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டா டைப்பை நம்ம கோட்ல ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ in order to provide control over the range of numbers in storage space, C has 3 classes of integer storage in both signed and unsigned forms. ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் வெறுமனே இன்டீஜர்னு போட்டுட்டு இப்போ நான் int a = 1ன்னு போடுறேன். ஸோ 1ன்றது ஒரு சின்ன வேல்யூ. ஓகே. அதுக்கு எனக்கு இந்த 32,767 ஸ்பேஸ் தேவையா? தேவையில்லை.
கரெக்டா? சோ நான் கொடுக்குற வேல்யூ சின்னதா, நான் கொடுக்குற வேல்யூ கொஞ்சம் மீடியம் சைஸா, இல்ல நான் கொடுக்குற நம்பர் ஒரு பெரிய நம்பரா அப்படின்றத பொறுத்து சி வந்து என்ன பண்ணிருக்குன்னா 3 classes ஆஃப் இன்டிஜர் ஸ்டோரேஜ் அந்த இன்டிஜரையே 3 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கு. ஓகேயா? ஷார்ட் இன்ட், இன்ட், லாங் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கு. ஓகேயா? சோ ஒன்றும் இல்லை, ஷார்ட் இன்ட்ன்றது நான் கம்மியா கொடுக்குற இன்டிஜர் வேல்யூஸ். இப்போ நான் 1 a equal to 1 a equal to 2 a equal to 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவையில்ல, ஒரு சின்ன ஸ்பேஸ் எனக்கு கிடைச்சா போதும், ஏன்னா அது ஒரு சின்ன வேல்யூ. ஸோ அப்போ நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஷார்ட் இன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வரும், ரெகுலரா ஒரு இன்டீஜருக்கு நம்ம கொடுக்குற ஸ்பேஸை விட அதுல பாதி ஸ்பேஸ் இல்ல கம்மியான ஸ்பேஸை நம்ம தேவைப்படுதுன்ற பட்சத்துல நம்ம மெமரி ஸ்பேஸை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்காக, அதாவது அந்த பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்காக நம்ம இன்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணாம ஷார்ட் இன்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். அதே நேரத்துல நமக்கு இன்ட்ல இருக்க ஸ்பேஸை விட அதிக நம்பர், ஒரு பெரிய நம்பர் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாங் இன்டீஜரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ இதுல நம்ம என்ன போட்டிருக்கோம், ஒவ்வொரு டைப்புக்கும் என்னென்ன சைஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஆல்சோ இதுல முக்கியமானதை பார்க்கணும், இதுல என்ன போட்டிருக்கேன், சைஸ் வந்து பிட்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ற கம்பைலர் வந்து என்ன பிட்டு, 16 பிட்டா 8 பிட்டா 32 பிட்டான்றதை பொறுத்து இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு மாறும். ஸோ சில காலேஜஸ்ல எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா பிட்டுன்னு சொல்லாம இதுல வந்து பைட்டுன்னு போட்டிருப்பாங்க. பைட்டுன்ற போட்டிருக்க பட்சத்துல இங்க 16 போட்டிருக்க மாட்டாங்க, இங்க 2ன்னு போட்டிருப்பாங்க, இங்க 1ன்னு போட்டிருப்பாங்க, இங்க என்ன போட்டிருப்பாங்க. ஸோ பைட்ல போடும்போது இந்த வேல்யூஸ் வந்து மாறும். ஒன்றும் இல்லை, பைட்னா பிஒய்டிஇ, இங்க என்ன போட்டிருக்கேன் பிஐடிஎஸ். ஒன்றும் இல்லை, ஒரு பைட்னா 8 பிட்ஸ். ஓகே, 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 16னா என்னது, 16ன்றது இப்போ 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்னா இப்போ 16 பிட் இருக்கு, அப்படின்னா எத்தனை பைட்டு, 2 பைட்ஸ். ஓகே, ஸோ இதுல 8னா என்னது, 1 பைட். அது மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, இதுல இருக்க வேல்யூ டிவைடட் பை 8 போட்டுக்கோங்க. ஓகே, அதுதான் பைட்டோட வேல்யூ. ஸோ இட் டிபெண்ட்ஸ், நீங்க இந்த இடத்துல பிட்டுன்னு போடலாம் பைட்டுன்னு போடலாம், பட் நீங்க பிட்டுன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும். பைட்னா என்ன பண்ணணும், இங்க 2 இங்க 1 அந்த மாதிரி இந்த வேல்யூ டிவைடட் பை 8 போடணும். இப்போ நான் வந்து பிட்ஸ்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதனால நான் பிட்ஸோட வேல்யூஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுல நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா தெரியும், இதுல சைன்டுன்னு இருக்கு அன்சைன்டுன்னு இருக்கு. அது என்ன சைன்டு அன்சைன்டு? ஸோ சைன்னாலே என்னது, சம்திங் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்றோம், இது வந்து இதை கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த சார்ட்டை நீங்க பார்த்தாலே தெரியும், இந்த டேபிள சைன்டுன்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோம் அங்கெல்லாம் ஒரு மைனஸ் சிம்பிள் வருது முன்னாடி, அன்சைன்டுன்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் மைனஸே இல்லை. ஸோ சிம்பிள், புரியுதா? ஸோ சைன்டுன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்மளால நெகட்டிவ் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும், அன்சைன்டுன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்மளால நெகட்டிவ் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல இன்ட் ஆர் சைன்ட் இன்ட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ வெறுமனே நம்ம இன்ட்னு மென்ஷன் பண்ணாலும் நம்மளால நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும், சைன்ட் இன்ட்னு நம்ம மென்ஷன் பண்ணாலும் நம்மளால நெகட்டிவ் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எதுல இருந்து ஸ்டோர் பண்றோம், இன்ட் ஆர் சைன்ட் இன்ட்ல -32,768ல இருந்து +32,767 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதாவது இப்போ நான் ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன்னா a equal to -32,768 நான் போடலாம், a equal to 32,767 போடலாம். ஆனா நான் a equal to 32,768 அப்படின்னு நான் போட்டேன்னா என்னோட கோடு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா இன்ட் ஆர் சைன்ட் இன்ட்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு, 32,767, அதுக்கு மேல என்னால ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனாலதான் நம்ம டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா டைப்ஸ்ல எவ்வளவு வேல்யூஸ் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம கோட் வந்து எரர் அடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஃபைண்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போ அன்சைன்ட் இன்ட்னா ஒன்றும் இல்லை, ஒன்லி பாசிட்டிவ் ஆர் அலோட், நெகட்டிவ் ஆர் நாட் அலோட். ஓகே, ஸோ இதுல எனக்கு 0 to 65535 இருக்கு. ஏன் 65535 இருக்கு, இதை விட ஏன் அதிகமா இருக்குன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இங்க சைன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்றோம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அன்சைன்ல நெகட்டிவ் வேல்யூஸை யூஸ் பண்ணல, அப்போ அந்த ஸ்பேஸ் சும்மா தானே இருக்கு, அதனால என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டுக்கும் கொடுக்குற ஸ்பேஸை அப்படியே இங்க ஹோலா பாசிட்டிவ்க்கு மட்டுமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இது ரெண்டும் நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அதாவது இந்த ரெண்டு பிளஸ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது கூட ஈக்குவலா இருக்கும். நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுக்காதனால இந்த -32,768 இவ்வளோ ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த மொத்த ஸ்பேஸையும் என்ன பண்றாங்க,
இந்த பாசிட்டிவ் வேல்யூல கொடுக்குறாங்க அன்சைன்ட் இன்ட்ல. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, நான் இங்க என்ன சொன்னேன், இன்ட் ஆர் சைன்ட் இன்ட்ல a ஈக்குவல் டு 32,768 போட்டா எரர் அடிக்கும்னு சொன்னேன், கரெக்டா? ஆனா நான் வந்து அன்சைன்ட் இன்ட் a ஈக்குவல் டு 32,768 போட்டேன்னா எனக்கு எரர் அடிக்காது. ஏன்னா நான் முன்னாடி ஏக்கு முன்னாடி இன்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணாம அன்சைன்ட் இன்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அன்சைன்ட் இன்ட்ல என்னால 65,000 வரைக்கும் என்னால ஸ்டோர் பண்ண முடியும். அதனால நான் அன்சைன்ட் இன்ட்னு போட்டு a ஈக்குவல் டு 32,768 போட்டேன்னா எனக்கு எரர் அடிக்காது, என்னோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஷார்ட் இன்ட். ஷார்ட் இன்ட்ல என்ன இருக்கு, சைன்டு ஒன்று இருக்கு, அன்சைன்டு ஒன்று இருக்கு. ஓகேயா? ஸோ ஒன்றும் இல்லை, இது நீங்க பார்த்தாலே தெரியும். இதுல நீங்க பாருங்க ரொம்ப சின்ன வேல்யூ தான் இருக்கு. ஸோ சிம்பிளா என்னது, நான் என்ன சொன்னேன், ஷார்ட் இன்ட் என்ன சொன்னேன், சின்ன வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா ஷார்ட் இன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் லாஜிக் தான் மேல மாதிரி. சைன்டு இல்ல வெறும் ஷார்ட் இன்ட் இருந்துச்சுன்னா நம்மளால நெகட்டிவ் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். நெகட்டிவ் எது வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும், -128 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். பாசிட்டிவ் 127 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் ஷார்ட் இன்ட் a ஈக்குவல் டு 127 போட்டா எனக்கு ஒர்க் ஆகும். ஷார்ட் இன்ட் a ஈக்குவல் டு 128 போட்டேன்னா எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ 127. புரியுதா? ஆனா அதே மாதிரி அன்சைன் ஷார்ட் இன்ட்ல நம்மளால நெகட்டிவ் ஸ்டோர் பண்ண முடியாது, பாசிட்டிவ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம், இந்த வேல்யூ வந்து இந்த நெகட்டிவ் கொடுக்குற ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், வேஸ்ட் பண்ணாம இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் இன்ட் இல்ல சைன்டு ஷார்ட் இன்ட் a ஈக்குவல் டு 128 போட்டா எரர் அடிக்கிற மாதிரி இங்க நான் அன்சைன்டு ஷார்ட் இன்ட் a ஈக்குவல் டு 128 போட்டா எனக்கு எரர் அடிக்காது. ஏன்னா 255 வரைக்கும் எனக்கு மெமரி இருக்கு, 255 வரைக்கும் என்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் லாங் இன்ட் ஆர் தப்பா போட்டிருக்கேன், ஐம் சாரி, சைன்டு லாங் இன்ட்னு வரும். ஓகே, ஸோ எல்லாமே சைன் தானே போடுறோம், சைன்டு லாங் இன்ட். ஸோ லாங் இன்ட்ல அதே மாதிரி நிறைய இதை விட எக்ஸ்ட்ரா வேல்யூஸை 2 பில்லியன் வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ -2 பில்லியன் சம்திங்ல இருந்து +2 பில்லியன் சம்திங் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். அன்சைன்டு லாங் இன்ட் வரும்போது இதுல நெகட்டிவ் வேல்யூ கிடையாதுனால இந்த ஸ்பேஸையும் நம்ம எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால நமக்கு அரௌண்ட் 4 பில்லியன் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்கிட முடியும். ஓகே, ஸோ நமக்கு ஒரு மிட்ரேஜ்ல நெகட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது 32,000 சம்திங் வரைக்கும் இன்டா சைன் யூஸ் பண்றோம், 65,000 வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூஸ்ல அன்சைன்ட் யூஸ் பண்றோம். ரொம்ப கம்மியான வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது -128ல இருந்து +127 வரைக்கும் நம்ம ஷார்ட் இன்ட் ஆர் சைன் ஷார்ட் யூஸ் பண்றோம். அதே இது பாசிட்டிவ் வேல்யூஸ்ல 255 வரைக்கும் என்ன பண்றோம், அன்சைன் ஷார்ட் இன்ட் யூஸ் பண்றோம். ஸோ லாங் இன்ட் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் வரும்போது, லாங் இன்ட் ஆர் சைன்டு லாங் இன்ட் வரும்போது -2 பில்லியன் டு +2 பில்லியன் வரைக்கும் யூஸ் பண்றோம். அதே இது ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுக்கும்போது அன்சைன் லாங் இன்ட்டுக்கு 4 பில்லியன் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த இன்டீஜர்ல நிறைய டைப்ஸ் பார்த்தோம். இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, டிக்ளேர் பண்ணுவோம்ல, டிக்ளரேஷன் செக்ஷன்ல டிக்ளேர் பண்ணுவோம், நம்ம பார்த்தோம் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ல, கரெக்டா? ஸோ அதுதான் இன்ட் வேரியபிள் நேம். இல்ல நான் ஷார்ட் இன்ட் தான் யூஸ் பண்ண போறேன்னா ஷார்ட் இன்ட் வேரியபிள் நேம். இல்ல நான் லாங் இன்ட் தான் யூஸ் பண்ண போறேன்னா லாங் இன்ட் வேரியபிள் நேம். ஒன்றும் இல்லை, இதுல இருக்க எல்லாமே நம்ம என்ன டைப் யூஸ் பண்றோம்னு போட்டு அந்த டைப் பக்கத்துல வேரியபிள் நேம் போடணும். ஷார்ட் இன்ட்னா ஷார்ட் இன்ட் வேரியபிள் நேம், நான் சைன்டு ஷார்ட் இன்ட் தான் யூஸ் பண்ணுவேன்னா சைன் ஷார்ட் இன்ட் வேரியபிள் நேம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் இன்ட் ஏ அப்படின்னு போட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு ஏன்னு ஒரு வேரியபிள்ல எவ்வளோ ஸ்பேஸ் ஸ்டோர் ஆகும், -32,000 சம்திங்ல இருந்து +32,000 சம்திங் வரைக்கும் ஸ்டோர் ஆகும். நான் அதுக்குள்ள a ஈக்குவல் போட்டு எனக்கு தேவைப்படுற வேல்யூவை அந்த ரேஞ்ச்குள்ள இருக்க வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் இன்ட் பின்னா என்னது, இந்த ஷார்ட் இன்ட்ல -127ல இருந்து +127 வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சேன்னா எனக்கு எரர் அடிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டேட்டா டைப்பும் எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ணுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த டைப்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்னது, ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குதா அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ன்றது நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சு வர்றது, டெசிமல் வேல்யூஸ். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம். நம்ம 12th படிச்சிருப்போம், 11th 12th நம்ம வந்து ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? ஸோ ரியல் நம்பர்ஸ் பாயிண்ட் சம்திங். இப்போ பையோட வேல்யூனா 3.14. ஸோ 3.14 என்னது, 3க்கு அப்புறம் 3 வெறும் 3னா ஒரு ஹோல் நம்பர் இன்டிஜர், ஆனா 3க்கு அப்புறம் பாயிண்ட் சம்திங்ல வேல்யூஸ் வருது அப்படின்றத நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் ஞாபகம், பாயிண்ட் வந்தாலே ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் ரியல் நம்பர்ஸ்
with 6 digits of precision. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 digits வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ஆர் டிஃபைன் பை த கீவேர்ட் ஃப்ளோட். இதுல நம்ம என்ன பண்ணோம், இன்டீஜருக்கு int a அப்படின்னு யூஸ் பண்ண மாதிரி நம்ம இதுல float அப்படின்ற கீவேர்டை நம்ம வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே இருக்க மாதிரி தான் இதுல என்ன பண்றோம், நம்ம இன்ட்ன்ற ஸ்பேஸ் நமக்கு வந்து அந்த சைஸோட கம்மியாவே போதுன்னா ஷார்ட் யூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு அந்த சைஸோட அதிகமா வேணும்னா லாங் இன்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் when the accuracy provided by the float number is not sufficient, the type double can be used to define the number. ஸோ நமக்கு ஃப்ளோட்ல கொடுத்துருக்க ஸ்பேஸ் பத்தல அப்படின்னா அக்யூரேசினா ஒன்றும் இல்லை, டெசிமலுக்கு அப்புறம் நான் இப்போ என்ன பண்றேன், என்னோட பையில 3.14 சம்திங் வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் பையோட வேல்யூ பெரிய வேல்யூ போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் 3.14 வரைக்கும் போட்டிருக்கேன், எனக்கு அதுக்கு மேலேயும் எனக்கு ஸ்பேஸ் வேணும், அதுக்கு மேலேயும் நான் வந்து ஸ்பேஸ் வேணும், என்னால் ஃப்ளோட்ல ஸ்டோர் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணுன்றதை பொறுத்து. ஃப்ளோட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கு, அதுக்கு மேலேயும் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு டபுள்ல இருக்க ஸ்பேஸும் பத்தல, அதுக்கு மேலேயே நான் நிறைய பாயிண்ட்டுக்கு அப்புறம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நான் லாங் டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன வேல்யூன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுல பாருங்க, ஃப்ளோட், டபுள், லாங் டபுள், இது மூணுக்குமே வந்து பிட்ஸ் போட்டிருக்கோம். 32 பிட்ஸ், 64 பிட்ஸ், 80 பிட்ஸ். இதை பார்த்துக்கோங்க. ஓகே, 8 4 32, இது வந்து பைட்ல பாத்தீங்கன்னா 4 பைட்ஸ், இது என்னது 8 8 64, 8 பைட்ஸ், இது வந்து 10 பைட்ஸ். ஓகே, ஸோ இதோட சைஸ் வந்து என்ன பண்றோம், ஒரு ஃப்ளோட்னு கொடுக்கும்போது அதோட சைஸ் வந்து 32 பைட் அந்த மாதிரி வருது, 32 பிட் அந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இதுல நம்ம எவ்வளவு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கு. இது என்ன இ அப்படின்னு போட்டுக்கேன்னு உங்களுக்கு தோணும். இனா எக்ஸ்போனன்ஷியல், உங்களுக்கே தெரியும். 3.4 இ அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம், 3.4 இன்டூ 10 to the power of -8. e -8 தான் ஒன்றும் இல்லை, 10 to the power of -8. நம்ம நிறைய பாயிண்ட் வரும்போது, அதாவது இப்போ வந்து 3.14 வர வரைக்கும் நம்ம 3.14 ஓகே, அதே இது 3.14 5 6 7 8 9 10 11 12 13 14 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய போயிட்டே இருக்கு, அதை நம்மளால ரீட் பண்ண முடியுமா, முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல என்ன பண்ணுவாங்க, இ போட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு வேல்யூஸ் வருது அப்படின்றத இ போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க, எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இதுல ஃப்ளோட் அப்படின்னு வரப்போ நம்ம 3.4 இன்டூ 10 to the power of -38ல இருந்து 3.4 இன்டூ 10 to the power of +38 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதே இது டபுள் வரும்போது அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, 1.7 இன்டூ 10 to the power of -308ல இருந்து பாசிட்டிவ்ல 1.7 இன்டூ 10 to the power of +308 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். லாங் டபுள்னா அதே மாதிரி 3.4 இன்டூ 10 to the power of -4932ல இருந்து 1.1 இன்டூ 10 to the power of +4932 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு லைக் ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சா போதும், ஏன்னா இவ்வளோ பெரிய டிஜிட்ஸ்ல என்ன வேல்யூ அப்படின்றத நம்மளால ஃபைண்டே பண்ண முடியாது. இதுல நிறைய, அதாவது 10 to the power of 38 என்னது, 10 வந்து 38 டைம்ஸ் போடணும், 10 வந்து 38 டைம்ஸ் நம்ம போட்டு அதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுமா, 10 வந்து 4932 டைம்ஸ் வரைக்கும் நம்ம போட்டுட்டே இருந்தால் நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுமா, ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. கரெக்டா? ஜஸ்ட் நம்ம இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, கம்மியான பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஃப்ளோட், கொஞ்சம் அதிகமா பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய வேல்யூ வருது அப்படின்னா டபுள், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நிறைய வேல்யூ வருது அப்படின்னா லாங் டபுள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் ஜஸ்ட் கிளாரிபிகேஷனுக்காக தான், நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த வேல்யூஸ். ஓகேயா? ஸோ இப்போ சின்டெக்ஸ் என்ன பண்ணுவோம், அது அங்க வந்து நம்ம இன்டீஜர் வேரியபிள் நேம் போட்ட மாதிரி கம்மியான பாயிண்ட்டுக்கு அப்புறம் கம்மியான வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஃப்ளோட் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். நமக்கு 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய வேல்யூ வருது அப்படின்னா டபுள் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். அதே இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நிறைய வேல்யூ வருது அப்படின்னா லாங் டபுள் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அகைன் சொல்றேன், இந்த வேல்யூஸ் வச்சு நீங்க பெருசா கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேணாம், இது ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இவ்வளோ வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ரியல் டைம்ல அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ வந்து நம்ம இதுக்கு நம்ம அடுத்து போக போக நம்ம வந்து ப்ரோக்ராமிங்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லித்தரேன். பட் இவ்வளோ வேல்யூஸை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இதுக்குள்ளே என்ன வேல்யூ அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்கலாம் வேணாம். நீங்கள் கால்குலேட்டர் வச்சு போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வராது, ஏன்னா கால்குலேட்டர்ல கம்மியான வேல்யூ தான் காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி வேல்யூ. ஸோ ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து இந்த டைப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த டைப் பார்க்கும்போது கேரக்டர் டைப். கேரக்டர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும்,
ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ள ஐ மீன் சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம் அதான் கேரக்டர். அதாவது ஏ பி சி அப்படின்னு நம்ம சிங்கிளா என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். A single character can be defined as the char data type. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, char ch இல்ல char a சம்திங் எதனால நம்ம வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம் ஈக்குவல் டு j அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைன்னா என்ன பண்றேன், நான் char ab ஈக்குவல் டு ஏதோ ஒரு சிம்பிள் கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது, இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஒரு வேல்யூ வருது அப்படின்னா நான் என்ன பண்றோம், அதுக்கு பேரு கேரக்டர். ஒன்லி ஒன் வேல்யூ தான் வருது. அதுல நம்பரா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஏபிசிடி ஆல்பாபெட்டா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சிம்பிளா கூட இருக்கலாம். ஒரு வேல்யூ தான் வருது அப்படின்ற பட்சத்துல அதுக்கு பேரு கேரக்டர். ஓகேயா? சோ சிங்கிள் கேரக்டர், ஒரு கேரக்டர் can be defined as the char data type. Characters are usually stored in 8 bits of internal storage. ஜென்ரலாவே charனாலே நம்ம 8 பிட்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணுவோம். So the qualifier signed or unsigned may be explicitly applied to char. இந்த charலையும் நம்ம signed unsigned அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த கேர்னா நம்ம இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் கூட இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் இல்ல ஆல்பாபெட் தானே யூஸ் பண்றோம், அப்ப ஏன் இதுக்கு வந்து சைன்டு அன்சைன்லாம் வருது, பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வருது, -a -bலாம் வராது, ஜஸ்ட் ஏபிசிடி தானே இருக்கு, அப்ப ஏன் நமக்கு சைன்டு அன்சைடு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இதுல இங்க ஸ்பேஸ் பாருங்க, இதுல நான் என்ன போட்டிருக்கேன், ரேஞ்சில் வந்து நம்பர்ல போட்டிருக்கேன். ஏன் இதை வந்து நான் அந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நான் படிக்கும்போது கூட இந்த டவுட் வரல, இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கும் டவுட் வந்துச்சு. ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன். ஈவன் சியோட ஃபவுண்டர் எழுதின அந்த புக்ஸை கூட தேடி பார்த்தேன். அவர் கூட இதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. இன்டீஜர் கொடுக்குற ஸ்பேஸ்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட இது அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ரெஃபர் பண்ணதுல நான் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, கேர்லையும் நம்மளால சின்ன சின்ன நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா கேரோட சைஸ் வந்து வெறும் 8 பிட் தான். ஓகே, ஸோ கேர்ல வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் சிங்கிள் கோட்ஸ்குள்ள இந்த மாதிரி ஜே ஏபிசிடி ஒரு சிங்கிள் கேரக்டரை ஸ்டோர் பண்ணலாம். கேர்க்குள்ள இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஏதாவது சிம்பிள், என்ன சிம்பிள்னாலும் பிளஸ் மைனஸ் டிவைடட் பை இன்டூ எந்த சிம்பிள்னாலும் சிங்கிள் கோட்ஸ்குள்ள போட்டு யூஸ் பண்ணலாம். சிங்கிள் கோட்ஸ் போடலன்னா எரர் அடிக்கும். ஓகே, கண்டிப்பா சிங்கிள் கோட்ஸ் போடணும். ஓகே, இந்த மாதிரி லெட்டர்ஸ் இல்ல இந்த மாதிரி சிம்பிள்ஸ், ஆனா ஒண்ணுதான் இருக்கணும். நான் ஜேஇன்னு போட்டேன்னா எரர் அடிக்கும், ஏன்னா அதுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், 8 பிட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ என்னால இது மட்டும் தான் போடணும். அப்போ இந்த மாதிரி நான் வந்து கொஸ்டின் மார்க் போடணும், இல்ல நான் வந்து டிவைடட் பை சிம்பிள் போடணும், இல்ல அட் சிம்பிள் போடணும், ஆம்பர்சன்ட் சிம்பிள் போடணும் அப்படின்னாலும் ஒரே ஒரு சிம்பிள் போடுறதா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேலையை தான் வரணும் எது போட்டாலும். ஓகே, அதே நேரம் நான் வந்து நம்பரும் இதுக்குள்ள நான் அசைன் பண்ணிக்கலாம், ஆனா அந்த நம்பரோட ரேஞ்ச் வந்து இவ்வளவுதான் இருக்கணும். ஓகே, கேர் ஆர் சைன்டு கேர்னா நமக்கு இன்டிஜர்ல பார்த்த மாதிரி, இது எங்க பார்த்தோம், திரும்ப போய் பார்ப்போமா, இன்டிஜர்ல ஷார்ட் இன்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஷார்ட் இன்ட்டுக்கு எத்தனை பைட்ஸ் அசைன் ஆயிருக்கு, வெறும் 8 பிட்ஸ் தான் அசைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க நமக்கு கேரக்டர்ல வெறும் 8 பிட்ஸ் தான் அசைன் ஆயிருக்கனால நம்ம என்ன பண்றோம், கேர் இல்ல சைன்டு கேர்னா -128 இருந்து 127 வரைக்கும் நம்மளால நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா லெட்டர் ஸ்டோர் பண்ண முடியும், சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் லெட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். பட் நம்பர் ஸ்டோர் பண்ணா இவ்வளோ வேல்யூஸ் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும். அதே இது நமக்கு வந்து ஒன்லி பாசிட்டிவ் அன்சைட்னா இந்த ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு 255 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேரக்டரை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாங்க, நம்பர் ஸ்டோர் பண்றதா இருந்தா ஒன்லி அப் டு 255 வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா அதே இது நம்ம கேரக்டர் யூஸ் பண்றதா இருந்தா, ஐ மீன் ஆல்பாபெட்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா, இல்ல சிம்பிள்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா மேண்டேட்டரியா சிங்கிள் கோட்ஸ்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் இருக்கணும். நீங்க யோசிக்கலாம், அப்ப நான் ஏ 255 போட்டா இதுல 3 இருக்கே, ஆனா நீங்க ஒரு கேரக்டர் தானே சொன்னீங்க அப்படின்னு யோசிக்கலாம். இப்ப 255 என்ன பண்ணுவோம், 255 அப்படின்னு தான் சொல்லுவோம். 255 சொல்லிட்டு தனித்தனி வேல்யூவா எடுக்க மாட்டோம். 255ன்றது ஒரு வேல்யூ, கரெக்டா? 2 தனியா 5 தனியா 5 தனியா வேற வேல்யூ கிடையாது. 255 அதோட மதிப்பு வந்து ஒரு மதிப்பு தான், கரெக்டா? சோ அதனாலதான் அது சிங்கிள் கேரக்டர் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பட் அப் டு 255 வரைக்கும் தான் பாசிட்டிவ்ல நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. 256 போட்டா நமக்கு எரர் அடிக்கும். ஓகேயா, அடுத்ததா நம்ம லாஸ்டா பார்க்க போற டைப் வாய்ட் டைப். வாய்டுனாலே உங்களுக்கு தெரியும், வாய்டுனா என்னது, எம்டி. ஓகே, நான் வாய்டுன்னு போட்டு எந்த வேரியபிளையும் டிக்ளேர் பண்ண முடியாது, வாய்டு ஏன்னு டிக்ளேர் பண்ண முடியாது, ஏன்னா ஏக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, அந்த ஏ வச்சு யூஸே கிடையாது. ஓகே, நான் வாய்டு ஏன்னு போட்டு அந்த ஏனால இதுக்கு எந்த யூஸும் கிடையாது. அதனால வாய்ட் டைப்ஸை நம்ம ஜென்ரலி என்ன பண்ண மாட்டோம்னா வேரியபிள்ல யூஸ் பண்ண மாட்டோம், வேரியபிள யூஸ் பண்ணவும் கூடாது. நான் வெறும் வாய்டு ஏன்னு போட்டேன்னா எனக்கு எரர் தான் இருக்கும், ஏன்னா வாய்டுன்றது ஒரு எம்டி, அதுல ஸ்பேஸே இருக்காது.
மெமரியே அலோகேட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன்னு சொல்லிட்டு ஒரு இதை நான் என்ன பண்ணுவேன், ஏன்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஒண்ணுமே இல்லாம எப்படி வைக்க முடியும், அந்த ஏவை எங்கேயுமே வைக்க முடியாது. கரெக்டா? ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு நான் வாய்டை யூஸ் பண்ண முடியாது. இது எப்போ யூஸ் பண்ணலாம்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன், நான் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன், இல்ல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நானா சொந்தமா ஆட் சப்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன்னா அப்போ வாய்ட் யூஸ் பண்ணலாம். வாய்டு மெயின் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போ யூஸ் பண்றோம்னா, the type of function is said to be void when it does not return any value to the calling function. ஓகே, நான் கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அவுட்புட்ல எந்த வேல்யூவும் கொடுக்காது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த வாய்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது அவுட்புட் என்கிட்ட வருது அப்படின்னா நான் வாய்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு ஸ்பேஸ் தேவை. கரெக்டா? ஸோ நான் யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ல எந்த அவுட்புட்டும் எனக்கு வராது. ஓகேயா, காலிங் ஃபங்க்ஷனுக்கு எந்த அவுட்புட்டும் வராது அப்படின்ற பட்சத்துல நான் வந்து வாய்ட் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டா ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணிடுவோமா? ஸோ என்ன பண்ணோம், நம்ம வந்து பிரைமரி டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். பிரைமரி டேட்டா டைப்ஸ்ல 4 இருக்கு. இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், வாய்ட் இருக்கு. இன்டிஜர்ல நம்ம நம்பர் ஸ்டோர் பண்றோம். ஸோ சைன்டா அன்சைன்டான்றதை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு இன்டிஜர் இருக்கு, ஷார்ட் இருக்கு, லாங் இருக்கு. சின்ன நம்பரா இருந்தா ஷார்ட் இன்ட், கொஞ்சம் மீடியம் சைஸ் நம்பரா இருந்தா இன்டிஜர், கொஞ்சம் பெரிய நம்பரா இருந்தா லாங் இன்ட். ஓகேயா? ஸோ அடுத்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்ன சொன்னோம், நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் ஆஃப் டெசிமல்ஸை பொறுத்து. ஸோ கொஞ்சம் கம்மியா இருந்தா ஃப்ளோட்டு, அதிகமா இருந்தா டபுள், ரொம்ப அதிகமா இருந்தா லாங் டபுள். ஸோ அது வந்து நமக்கு அதை அசைன் பண்ணிருக்க இந்த வேல்யூஸை பொறுத்து மாறும். அடுத்ததா கேரக்டர்ல ஒன்றும் இல்லை. கேரக்டர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிங்கிள் கேரக்டர் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கேர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுல 3 டைப்ஸ் இருக்கு. கேர், சைன்டு கேர், அன்சைன்டு கேர்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கு. அடுத்ததா லாஸ்டா வாய்ட் இருக்கு. வாய்டுன்றத வேரியபிளை யூஸ் பண்ணவே முடியாது. வாய்டுன்றது நம்ம வந்து ஃபங்க்ஷன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஒரு அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணாது, ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்ற பட்சத்துல நம்ம வாய்ட் டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நமக்கு காம்ப்ளெக்ஸா இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம போக போக நம்ம வீடியோஸ்ல வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் வரும்போது நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன்ல ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம வந்து இந்த டைப்ஸை பத்தி நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் த வீடியோ.